வேந்தர் பாண்டிய குலத்திலகர் மாமன்னன் நெடுங்கலியன் வருகிறார் வருகிறார் வருகிறார். நம் மதுரை மாநகரத்திலே பாண்டிமாதேவியின் சிலம்பை திருடியவனை கொலை செய்து விட்டார்களாமே. ஐயோ அம்மா கண்ணகி, நான் எப்படி சொல்வேன்? என்னம்மா ஆயிற்று, சொல்லுங்கள். அம்மா கண்ணகி, சிலம்பை விற்கும் போன கோவலனை அரசியின் சிலம்பை களவாடியவன் என்று கூறி கோவலனை கொலை செய்து விட்டார்கள் அம்மா, கொலை செய்து விட்டார்கள் அம்மா. என்னம்மா சொல்கிறீர்கள்? என் கணவன் கல்வனம் இல்லை, ஒருபோதும் இல்லை. என் கணவன் கல்வன் இல்லை என்பதை நான் நிரூபிக்காமல் விட மாட்டேன். நில், யார் நீ? வாயில் காவலனே, வாயில் காவலனே, நீதி தவறிய கொடுங்கோல் மன்னனே, வாயில் காவலனே, கணவனை இழந்த பெண்ணொருத்தி கையில் ஒற்றை சிலம்பரம் வந்திருக்கிறாள் என்று உன் மன்னனிடம் சென்று போய். வாலிய எம் கொற்கை வேந்தே வாலி, தென்னம் பொறுப்பின் தலைவனே வாலி, செலியனே வாலி, தென்னவனே வாலி, இதுவரை பழிச்சொற்கள் சேராத பஞ்சவனே வாலி. உங்களிடம் கூறுவதற்கு ஒரு செய்தி உள்ளது மன்னா. என்ன செய்தி? கூறுங்கள். வேந்தே, தங்களை காண அரண்மனை வாயிலே பெண் ஒருத்தி நிற்கின்றாள். அவள் பீடிட்டு எழும் குருதி ஒழுகும் பிடர்த்தலை பீடத்திலே ஏறிய இளங்கொடியாகிய ஒற்றவையும் அல்லது கண்ணீர் எழுவருள் இளையவனாகிய பிடாரியும் அல்லது இறைவனையே நடனமாட செய்த பத்திரகாளியும் அல்லது அச்சம் தரும் காட்டை தான் விரும்பும் இடமாக கொண்ட காளியும் அல்லது தாருகன் என்ற அசுரனின் பரந்த மார்பை பிளந்த துர்க்கையும் அல்லது தன் உள்ளத்திலே கருவு கொண்டால் போலவும் மிக்க சினம் கொண்டால் போலவும் விளங்குகின்றாள். வேலை பாடம் இந்த பொற்சிலம் ஒன்றை கையில் ஏந்தியவளாய் இருக்கின்றாள். தன் கணவனை இழந்த அவள் நம் வாயின் முன்னே நிற்கின்றாள் மன்னா. அத்தகையவளை உடனே அழைத்து வருக. உத்தரவு மன்னா. நீர்வார் கண்டு எம்மூன் வந்தோய், யாரையோ நீ மடக்கொடியோ, இளமையான கொடி போன்றவளே, நீரொழுகும் கண்களுடன் எம்மூன் வந்து நிற்கும் பெண்ணே, நீ யார்? தேரா மன்னா, செப்புவதே ஆராய்ந்தறிந்து நீதி வழங்காத அரசனே, உன்னிடம் கூறுவதற்கு எனக்கொன்று உண்டு, கேள். எல்லரும் சிறப்பின் இமயவர்தியப்ப உள்ளரு புண்கண் தீர்த்தோ நன்றியும் வாயில் கடைமணி நடுநா நடுங்க ஆவன் கடைமணி உகுநீர் என்று சுட தான் தன் அருக்கடல் புதல்வனை ஆடியின் வலித்தோம் தொருப்பெயர் புகாரன் தனியாவூர் தேசா சிறப்பின் இசை விளங்க பெருங்குடி மாசாட்டு வாணிகன் மானையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்வதல் மன்னா நின்னவர் வந்து என் காத்திரம பணத்தல் வேண்டி நின்பார் கொலைக்கலப்பட்ட கோவலன் மனைவினான் கண்ணகி என்பது என் பெயர். ஆராய்ந்தறிந்து நீதி வழங்காத அரசனே, ஒரு புற ஒற்ற துயர்த்திற்காக தன் தொடை தசை அறிந்து கொடுத்த சிதிமன்னனும் தன் அரண்மனை பதிவளித்ததை கேட்டு பசை துயரை உணர்ந்து தன் மகனையே தேச கரத்தில் இட்டு கொண்ட மனநீதி சோழனும் வாழ்ந்த பெரும் புகழுடைய புகார் நகரமே யார் பிறந்த ஊர். அப்புகார் நகரில் பழையில்லாத சிறப்பினையுடைய புகழ்மிக்க குறியில் தோன்றிய மாசாத்துவான் மகனை மனம் புரிந்து வீர கடல் இந்த மன்னனே நோய்வினை பயனால் வாழ்வதற்காக வழி தேடி உன் மதுரை நகரத்திற்கு வந்து என் தாட்சிரமினை விற்க முயன்று உன்னால் கொலை செய்யப்பட்ட கோவலன் மனைவி நான் கண்ணகி என்பது என் பெயர். ஓ, கோவலனா? நம்பை திருடே மன்னா, போதும் போதும், யாராயிரம் நாகாக்க மன்னா நாகாக்க, நீதி இலக்கணங்களுக்கும் நெடுஞ்செறிய பாண்டியன். உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததா இங்கு நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே இங்கு நீதி. கொற்றவனே எண்ணிப்பா, இதற்கும் பேரா நீதி, இதற்கும் பேரா நேர்மை, இதற்கு
இதற்கு பேரா நியாயம், இதற்கு பேரா அரசு, உனக்கு பேரா அரங்காக்கும் மன்னன். ஆத்திரத்தில் உன் அறிவின் கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. பெண்ணே, கல்வனை கோரல் கடுங்கோல் என்று, கல்வனை கொலை செய்தல் கொடுங்கோல் என்று, அதுவே அரச நீதி. உன் கனவின் கை இருந்தது கோபுரந்தேவியின் சிலம்பு. கோபுரந்தேவியின் சிலம்பல்ல, கோவலந்தேவியால் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவன் நான், குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? என்ன? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பு வழங்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்களே மேன்மை மிக்க மனிதர்கள், இவர்கள் கூறட்டும் நல்ல தீர்ப்பை. தாய் மீது ஆணையாக, தமிழ் மீது ஆணையாக, தாயகத்து மக்கள் மீது ஆணையாக நல்ல தீர்ப்பு கூறுங்கள், நல்ல தீர்ப்பு கூறுங்கள். என்ன ஆதாரம்? இதோ என் கையில் இருக்கும் இந்த சிலம்பு. இதற்கிடையான மற்றொரு சிலம்பை தான் என் மனவாளன் இருக்க வந்தார். மாமாவிகள் அவரை கொண்டு குவித்து விட்டீர்கள். அப்படியானால் தேவி எழுதியிருக்கும் சிலம்பு அது ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவன் என்று ஆக்கிக் கொள்ள துடிக்கின்றாய். இப்படி ஒரு கேள்வி என் அத்தானை பார்த்து நேருக்கு நேர் கேட்டிருந்தால் நீதி வருவான் நெடுஞ்செழிய பாண்டியன் என்று பேர் உனக்கு நினைத்திருக்கும். என் அத்தானின் ஒரு பயிர்க்கும். பாண்டியனே, உனது மனைவியின் சிலம்பிலே உள்ள பறவைகள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பறவைகள். அப்படியா? பார்க்கலாம். எங்கே தேவி? சிலம்பை கொடு. பார்த்தாயா முத்துப்பறவைகளை? அடுத்த சிலம்பு. தேவி கொடு. மாணிக்க பறவைகளா? மாணிக்க பறவைகளா? மாணிக்கங்கள் அல்ல, ரத்தத்துளிகள். தர்மத்தை கண்கள் மறைக்கின்ற ரத்தத்துளிகள். பாண்டியனே, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என் கையில் இருக்கும் மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். எங்கே நீதி? எங்கே நேர்மை? எங்கே நியாயம்? எங்கே தர்மம்? இதற்கு என்ன பதில் கொண்டவரே? அமைச்சர்கள், அரங்கோடும் சான்றோர்கள், இதற்கு என்ன பதில்? தடை தோக்கி விட்டதா? நீதி மறைத்து விட்டதா? நேர்மை மறைத்து விட்டதா? வாழ்வை அழைத்து விட்டதா? இது விடுத்த வாட்டம். தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, தமிழகம் சிரிக்கிறது. நீ தலைவனுக்கு நிற்பதை பார்த்து தமிழ்நாட்டு மறைகள் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா, கேலி பேசுகிறது. நீ நீதி வழங்கும் செய்தி கேட்டு ஆடை சேடை ஆழமாறும் என்று சொன்னாலும் சும்மாறு மணி நடத்தும் வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பார்வை எங்கே? மரத்தரம் எங்கே? எங்கே? பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோரசன் யானே கல்வன். பொந்தொழில் செய்யும் கொல்லனின் பொய்யுரை கேட்டு அறலறிந்தவரைய நானோரசன் நானே கல்வன். அறந்தவராது குடிமக்களை காக்கும் பாண்டியர்களின் செங்கோலாட்சி தொன்மையாட்சி இன்று என் முதல் தவறியது. என் வாழ்நாள் அழியட்டும், என் வாழ்நாள் அழியட்டும். அரசே, அரசே, சாய்ந்த வெண்கொற்ற கொடையை பின் கொடுத்து நிமிர்ந்து விட்டீர்கள் அரசே. கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது, கணவனை இழந்த மகளிருக்கு எவ்விதத்திலும் மாறுதல் கூற இயலாது. ஆகவே என்னாயிலும் முடியட்டும். வாழவழி தேடி வந்த இந்த பாண்டிய நாட்டில் என்னை இன்னவருக்கு ஆராய்ச்சி நாட்டில் ஆண்கள், அதாவது பசுக்கள், குழந்தைகள்,